அல்லது குறைவாக சொல்ல மாட்டான். எது நடந்ததோ அதை அப்படியே விபரித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவார். அதனை தன்னுடைய வேதத்தின் மூலமாக, தன்னுடைய நபியின் மூலமாக நமக்கு கட்டளையிடுகின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா வைது அஹத ரப்புக என்ற ஆயத்தினுடைய தொடரை அல்லாஹ் தஆலா சொல்லி வஅஷ்ஹதஹும் அலா அன்ஃபுஸிஹிம், இந்த மனிதர்களை அவர்களை தங்களுக்கு தாங்களே சாட்சியாக ஆக்கி வைத்தார். நமக்கு நாமே சாட்சி. அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா, ரப் அல்லவா என்று அல்லாஹ் தஆலா கேட்டார். உங்களுடைய ரப் அல்லவா என்று கேட்டது, நான் உங்களுடைய எஜமான், நீங்கள் எல்லாம் என்னுடைய அடிமைகள் என்று பொருள். எஜமானனாகிய நான் எதை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அதை நீங்கள் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும். அப்படி நீங்கள் நிறைவேற்றினால் இன்னென்ன பலன்கள் உண்டு, நிறைவேற்ற தவறினால் இன்னென்ன தண்டனைகள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா அந்த வாசகத்திற்குள்ளே அத்தனை கருத்தையும் உள்ளடக்கி சொல்லி காட்டுகின்றார். இதை காலு பலா, இந்த மனித இனம் அனைத்தும், அணுக்களாக இருந்த அவை அனைத்தும், ஆம் நீ எங்களுடைய இரட்சகன்தான், நீ எங்களுடைய ரப்புதான், நாங்கள் எல்லாம் உன்னுடைய அடிமைதான் என்பதாக ஏற்றுக்கொண்டன. ஆனால் ஏற்றுக்கொண்ட இந்த மனிதர்கள் இந்த உலகத்திற்கு வந்த பின்னால், உலகத்திலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னால் அதனை மறந்துவிட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அறியாதவர்களாக, வரம்பு மீறியவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றார். இந்த அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய ரப்பல்லவா என்று கேட்ட நிலை இருக்கின்றதே, அது அல்லாஹ் தஆலா மனித இனத்திற்கு சில பொறுப்புகளை, கடமைகளை ஏற்படுத்தினான். அந்த கடமைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுமக்க வேண்டும், அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பது அதனுடைய விளக்கமாகும். இதை அல்லாஹ் தஆலா வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றான், இன்னா அரல்லல் அமானத அலஸ் ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால். அமானிதம் என்று ஒரு பொறுப்பை, என்னென்னதை செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்களை செய்யக்கூடாது, அதாவது ஏவல்கள், விலக்கல்கள், அம்ரு நஹி, அவாமிர் நவாஹி என்ற ஏவல் விலக்கல்களை அல்லாஹ் தஆலா தொகுத்து வைத்து, இவற்றை, இது ஒரு அமானிதம், இந்த அமானிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக மனிதர்களிடத்தில் அதை ஒப்படைப்பதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா வானங்களிடத்தில் சொல்லி காட்டினான், பூமியிடத்தில் சொல்லி காட்டினான், எடுத்து காட்டினான், மலைகளிடத்தில் அவற்றை எடுத்து காட்டினான். அவற்றை அவை ஏற்றுக்கொள்வதை விட்டு விலகி கொண்டன. அந்த கட்டளைகளின் மூலமாக அவை பயந்தன, இதை எங்களால் நிறைவேற்ற முடியாது என்று வானங்கள், பூமி, மலைகள் எல்லாம் பயந்தன, எல்லாம் விலகி கொண்டன. இப்ப மனிதனுக்கு முதலாவதாக அந்த கட்டளையை சொல்லுவதற்கு முன்னாலே அல்லாஹ் தஆலா வானங்களிடத்தில் சொல்லி காட்டினான். வானத்திடத்தில் எப்படி சொல்ல முடியும்? மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான், பகுத்தறியும் தன்மையை, அதன் மூலமாக அவன் விளங்கி செயல்பட முடியும். வானத்திடத்திலும் பூமியிடத்திலும் மலைகளிடத்திலும் போய் இந்த மாதிரி தொழுகணும், நோன்பு வைக்கணும்னு சொன்னா அவன் எப்படி செய்ய முடியும்? அப்படிங்கிறது பல்வேறு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன. அதாவது இப்ப எப்படி மனிதர்களை அல்லாஹ் தஆலா பகுத்தறிவுடையவனாக படைத்திருக்கின்றானோ அதே தன்மையை உங்களுக்கும் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். வானங்கள், பூமி, மலைகளை இவற்றுக்கெல்லாம் சொன்னான் என்று சில உலமாக்கள் விளக்கம் செய்கின்றார்கள். அல்லது இந்த கட்டளைகளை செய்யக்கூடிய நிலையை, ஆற்றலை அல்லாஹ் தஆலா அந்த பொருள்களுக்கு தந்து விடுவான், அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஏற்றுக்கொள்ள மறுத்தன, எங்களால் முடியாது முடியாது என்று அந்த வானங்கள், பூமி சொன்னது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லை மறுத்து சொல்லுவது என்பதல்ல, எங்களால் முடியாது என்பதாக பணிவாக தெரிவித்துக் கொண்டன என்று பொருள். அதற்கு வானங்களிடத்தில் சொல்லும்போது எங்களால் முடியாது அப்படின்னு சொல்ற வார்த்தையை பொறுத்து இருக்கு. அந்த வானங்களும் பூமியும் எப்படி சொன்னவென்றால், யா அல்லாஹ் எங்களால் அது முடியாது, நாங்கள் பலவீனமானவர்கள், உன்னுடைய கட்டளையை, உன்னுடைய ஒப்பந்தத்தை, உன்னுடைய வாக்குறுதியை, உன்னுடைய அமானிதத்தை நாங்கள் சரியாக நிறைவேற்ற முடியாது என்று பயந்து கொண்டு சொன்னன என்று அல்லாஹ் தஆலா விலகி கொண்டன. பிறகு அல்லாஹ் தஆலா மனிதனை உயிரினமாக படைத்த பொழுது, உயிர் அணுக்களாக படைத்த பொழுது, வானம் பூமியிடத்தில் சொல்லி காட்டிய அதே அமானிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா என்று கேட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மனிதன் அதனை ஏற்றுக்கொண்டான், இன்சான் அதனை ஏற்றுக்கொண்டான். ஆனால் ஏற்றுக்கொண்ட இந்த இன்சான்
அந்த முறைப்படிக்கு இந்த உலகத்திலே செய்தானா, அந்த ஒப்பந்தப்படி அந்த அமானிதத்தை நிறைவேற்றினானா என்றால் அதுதான் இல்லை. அதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னஹு கான வலூமன் ஜஹூலா, அந்த மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவில்லாதவனாகவும் ஆகிவிட்டான் என்பதாக நம்மை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டோம், உடன்படிக்கை ஏற்றுக்கொண்டோம், அமானிதத்தை ஒப்புக்கொண்டோம். ஆனால் அந்த அமானிதத்தை இந்த உலகத்திற்கு வந்த பின்னாலே நிறைவேற்றவில்லை. அதுல அநியாயக்காரனாக அறிவில்லாதவனாக, வலூமன் ஜஹூலா என்று சொன்னால், ஸாலிம் என்று சொன்னால் பிறருக்கு அநியாயம் செய்வது, லலூம் என்று சொன்னால் தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளுவது. இப்ப அல்லாஹ் தஆலாவுக்கும் நமக்கும் நடந்த அந்த உடன்படிக்கை இருக்கின்றதே, அதிலே அதை இங்கே உலகத்திற்கு வந்த பின்னால் மனிதர்கள் நிறைவேற்றாவிட்டால் அது அடுத்தவருக்கு நஷ்டம் அல்ல, அவருக்குத்தான் நஷ்டம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற கடமைகள், நல்ல காரியங்கள், தீய காரியங்களை விட்டு நீங்கி இருப்பது, இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் அது யாருக்கு நஷ்டம்? அவனுக்கே தான் நஷ்டம். தனக்குத்தானே நஷ்டத்தை உண்டாக்கி கொள்ள, தனக்குத்தானே அநியாயம் செய்து கொள்வது. மலூமன் என்று சொன்னால் தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன். ஜஹூலன் என்று சொன்னால், ஜாஹில் என்று சொன்னால் அறியாதவன், வேறொன்றை அறியாதவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை தெரியாதவனுக்கு பெயர் ஜாஹில், அறியாதவன். அறிந்தவனுக்கு எதிர்ப்பதம் அறியாதவன், ஒரு எதையுமே தெரியாதவன். ஜஹூல் என்று சொன்னால் தன்னைத்தானே அறியாதவன். அவன் எதுக்காக நம்ம எப்படி இருந்தோம், எப்படி அல்லாஹ் தஆலாவிடத்தில் உடன்படிக்கை செய்து கொடுத்தோம், அமானிதத்தை ஏற்றுக்கொண்டோம், பிறகு இந்த உலகத்திற்கு வந்த பின்னாலே ஏன் அந்த அமானிதத்திற்கு மாறு செய்கின்றோம், அதை நிறைவேற்றாமல் வாக்குறுதிக்கு மாறு செய்கின்றோம் என்றெல்லாம் மனிதன் சிந்திப்பதில்லை. இந்த விஷயத்திலே மனிதன் ஜஹூல், அறிவில்லாதவனாக ஆகிவிட்டான், தன்னைத்தானே அறியாதவனாக ஆகிவிட்டான் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதுதான் அந்த உடன்படிக்கை என்பது. இப்ப அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி, உடன்படிக்கையை அது உறுதியான பின்னால், உறுதியாக அந்த உடன்படிக்கை எடுக்கப்பட்ட பின்னால் அதை உடைத்து விடுகின்றார்களே, அத்தகையவர்களை அல்லாஹ் தஆலா வழி தவறச் செய்து விடுவான் என்பதாக குறிப்பிடுகிறது. அது முதலாவது உடன்படிக்கை என்பது மனித இனம் முழுமையாக மனித இனம் அனைவரிடத்திலும் எடுத்த ஒப்பந்தம், அலஸ்து பிரப்பிக்கும் என்று கேட்டு. இரண்டாவது அல்லாஹ் தஆலா ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றான். அது யூதர்கள் கிறிஸ்தவர்களிடத்திலே, பனி இஸ்ராயல்கள் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சட்டங்களை இறக்கி வைத்த நேரத்தில் அவர்களிடத்தில் தனியாக ஒரு ஒப்பந்தம், நீங்கள் அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடாது, அதே போன்று பின்னால் வரக்கூடிய எல்லா நபிமார்களையும் நீங்கள் நம்ப வேண்டும், குறிப்பாக இறுதி நபியாக வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவருக்கு அருளப்படக்கூடிய இறக்கி வைக்கப்படக்கூடிய வேதத்தையும் நீங்கள் நம்ப வேண்டும், அவருடைய தீனை பின்பற்றி நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக யூத கிறிஸ்தவர்களிடத்திலே, வேதக்காரர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா செய்திருக்கின்றார். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறிவிட்டார்கள், உடைத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த அல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பாதி மீசாகிஹி என்ற ஆயத்திற்கு முதலாவது சொல்லப்பட்ட அர்த்தத்தின்படி பொதுவாக மனிதர்கள் அனைவரும், மனிதன் என்று யார் பிறக்கின்றாரோ அவர் அனைவரும் அந்த ஒப்பந்தத்தை முறித்தவர்களாக ஆகிவிடுகின்றார்கள். அதாவது யார் யார் அந்த ஒப்பந்தத்தை முறிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அதிலே சேர்ந்து விடுகின்றார்கள் மனித இனத்திலே. அவர்கள் தான் பாசிக் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வமா யுதில்லு பிஹி இல்லல் பாசிகீன் என்ற வாசகத்தின் மூலமாக அவர்கள் குற்றவாளிகள், காபிர்கள், நிராகரிப்பவர்கள் என்பதாக சொல்லி காட்டி அவர்கள் நரகவாசிகள் என்பதாக குறிப்பிட்டான் அல்லாஹ் தஆலா. இரண்டாவது ஒப்பந்தம் இருக்கின்றது, அது பனி இஸ்ராயல்களிடத்திலே எடுத்த ஒப்பந்தம். அதன் மூலமாக வேதக்காரர்கள், யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றார். இன்னொரு ஒப்பந்தம் எடுக்கப்பட்டு இருக்கின்றது, அது பிரத்யேகமாக நபிமார்களிடத்தில் மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த ஒப்பந்தத்தை எடுத்தார். ஆரம்பத்தில் உயிரணுக்கள் அனைவரிடத்திலும் ஒரு ஒப்பந்தம், பிறகு தனியாக நபிமார்களிடத்தில் அல்லாஹ் தஆலா தனி ஒப்பந்தம் செய்திருக்கின்றான். அது பின்னால் உள்ள ஆயத்துகளில் வருகின்றது. அதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வைத அகதுனா மினன் நபியீன மீசாகஹும் என்ற ஆயத்தினுடைய தொடரிலே நபிமார்களிலிருந்து அவர்களுக்குரிய உடன்படிக்கையை நாம் எடுத்த நேரத்தில் என்பதாக சொல்லி காட்டி நபிமார்களிடத்தில் தனியாக ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. அது நான் உங்களை எல்லாம் தூதராக உலகத்திலே உண்டாக்கவிருக்கின்றேன், என்னுடைய நபியாக, என்னுடைய தூதராக.
அந்த நேரத்தில் நான் எந்த கட்டளைகளை உங்களுக்கு சொல்லுகின்றேனோ அதை எந்த விதமான லாப நஷ்டமும் எதிர்பார்க்காமல், யாருடைய தயவுதாட்சணையும் எதிர்பார்க்காமல், என்னை மட்டும் நீங்கள் நம்பியவர்களாக, என்னுடைய தூதுவத்தை எத்தி வைக்க வேண்டும் என்ற நிலை உடையவர்களாக மட்டுமே நீங்கள் அந்த பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். அதுல எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு பெரிய துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, இந்த ஒப்பந்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், என்னுடைய வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபிமார்களிடத்தில் தனியாக ஒரு ஒப்பந்தம் எடுத்தார். அந்த நபிமார்கள் அந்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு நபியும் அல்லாஹ் தஆலா நபி அனுப்பப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அந்த நபிமாருக்கு சுட்டி காட்டினார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குர்ஆனின் மூலமாக அதை சுட்டி காட்டுகின்றார். அதன் காரணமாகத்தான் நபிமார்கள் தங்களுடைய அந்த வாக்குறுதியை உடன்படிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற விஷயத்திலே மிக கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள். இரவு பகலாக பாடுபட்டு இருக்கின்றார்கள். மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் அனுபவித்தார்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதை பொறுத்து கொண்டார்கள். எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி சகித்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி தருகின்றார்கள். அது பற்றி அந்த ஒப்பந்தத்தை யார் முடித்து விடுகின்றார்களோ அவர்கள் பாசியீன்கள் என்ற கருத்தும் இங்கே விளக்கப்படுகின்றது. அதே போன்று மார்க்கத்தை கற்ற அறிஞர்களிடத்திலே, உலமாக்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயேல்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அது இந்த உம்மத்தினருக்கும் பொருத்தமானது. வயது அகதல்லாஹு மீசாகல்லதீன ஊத்துல் கிதாப லதுபய்யினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனஹு என்ற ஆயத்தின் மூலமாக அதை தெரியப்படுத்துகின்றார். அல்லாஹ் தஆலா யார் வேதம் கொடுக்கப்பட்டார்களோ, அதாவது யூத கிறிஸ்தவர்கள், அவர்களிடத்திலே ஒரு ஒப்பந்தத்தை உடன்படிக்கை அல்லாஹ் தஆலா எடுத்த பொழுது அந்த ஒப்பந்தம் எப்படிப்பட்டது என்றால், என்ன வாசகம் என்றால், லதுபய்யினுன்னஹு லின்னாஸி வலா தக்துமூனஹு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இல்மை, அறிவை மனிதர்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும், தெளிவாக்கி சொல்ல வேண்டும், நீங்கள் அதை மறைத்து விடக்கூடாது என்று ஒப்பந்தம் செய்த நேரத்தில் உடன்படிக்கை செய்த பொழுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். இது பனி இஸ்ராயேல்களிலே உலமாக்களிடத்திலே செய்த ஒப்பந்தம். அதே ஒப்பந்தம் இந்த உம்மத்தில் உள்ள உலமாக்களுக்கும் உண்டு. மற்ற மனிதர்களை விட மற்ற மனிதர்களுக்குரிய ஒப்பந்தங்கள் உடன்படிக்கையும் இவர்களுக்கு உண்டு. அது அல்லாமல் பிரத்யேகமான ஒப்பந்தம். இவர்கள் எதை கற்றுக்கொண்டார்களோ, வேதத்தை, நபியினுடைய சொல்லை, அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை, ஏவல் விளக்கல்களை எதை கற்றுக்கொண்டார்களோ அதை மக்களுக்கு விளக்கமாக அதை சொல்லியாக வேண்டும். அதை மறைக்க கூடாது. உலகத்தினுடைய லாபத்திற்காக வேண்டி அல்லது ஏதேனும் நஷ்டம் ஏற்பட்டுவிடும் என்று பயந்ததற்காக வேண்டி அதை மறைப்பாரையானால் அவர் கடுமையான குற்றவாளியாக ஆக்கப்படுவார். அவர் நரகத்தினுடைய தண்டனைக்கு உள்ளானவராக ஆக்கப்படுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் கத்தம இல்மன், எவர் ஒருவர் ஒரு இல்மை படித்து, ஒரு அறிவை படித்து, மார்க்கத்தினுடைய சட்டத்தை படித்துக் கொண்ட பின்னால் அதை மக்களிடத்தில் மறைத்து விடுவாரேயானால் உல்ஜிமா பிலிஜாமின் நார், நரகத்தினுடைய கடிவாளம் அவருக்கு அணிவிக்கப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார். கற்றுக்கொண்ட இல்மை உலகத்தினுடைய லாப நஷ்டத்திற்காக வேண்டி, அடுத்தவரை பயந்தோ அல்லது வேறு விதமான லாபத்திற்காக வேண்டிய, நஷ்டத்திற்காக வேண்டிய, அதை சொன்னா இவருக்கு ஏதாச்சும் கஷ்டம் ஏற்படும், நஷ்டம் ஏற்பட்டுவிடும், வரக்கூடிய வருமானம் கிடைக்காது என்று பயம், அல்லது அவர்கள் பெரிய மனிதர்கள், ரொம்ப அந்தஸ்து உள்ளவர்கள், அதனால் அவங்க இந்த சட்டத்தை சொல்ல முடியாது என்று மனிதர்களை பயந்து அதை சொல்லாமல் மறைத்து விடுவாரே, ஆனால் அவர் நரகத்தினுடைய கடிவாளம் விடப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதுவும் ஒரு ஒப்பந்தம். உலமாக்கள் அந்த ஒப்பந்தத்தை காப்பாற்ற வேண்டும், அதை முறிக்க கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இதிலே சொல்லி காட்டுகின்றார். இங்கே ஒப்பந்தத்தை முறிக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் பாசிகீன்கள். பாசிகீன்கள் என்று சொன்னால் காஃபிரீன்கள், அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிராகரிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு நரகம் உண்டு, தண்டனை உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். மேலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், வயக்தாஊன மா அமரல்லாஹு பிஹி அன் யூஸல, சேர்க்கப்பட வேண்டும், இணைக்கப்பட வேண்டும் என்று எதை கொண்டு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கின்றானோ அந்த ஒன்றை துண்டித்து விடுவார்கள். அதாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னதை சேராமல் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்து அவன் தனிமையாக வாழ வேண்டும் என்பதை சட்டமாக ஆக்கவில்லை. எந்த மனிதனும் தனித்து வாழக்கூடாது. நான் என் இஷ்டத்துக்கு நான் தனித்து வாழ, யாரோட சேர மாட்டேன் என்று ஒரு முஸ்லிமான மனிதன் சொன்னா அந்த மனிதன் மிகப்பெரிய குற்றவாளி. என் போக்குல என்ன விட்டுருங்க, நான் யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டேன், யாருக்கும் லாபமும் தர மாட்டேன், நான் யாருக்கும் பலன் தர்றதும் கிடையாது, யாருக்கும் தொந்தரவு தர்றது கிடையாது, என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு ஒரு ஆள் சொல்ற ஒரு முஸ்லீம் என்று சொன்னா அவர் குற்றவாளி. ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லிமான மனிதன்
தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, பிறரையும் வாழ வைக்க வேண்டும், பிறரோடு சேர்ந்து வாழ வேண்டும். சேர்ந்து வாழ்வதிலே யார் யாரை எப்படியெல்லாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சுருக்கமான விளக்கம் சொல்லுகின்றான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரித்து சொல்லி காட்டுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே அதை நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். இந்த குற்றவாளிகள், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைக்குரியவர்கள், ஃபாசிகீன்கள் என்பவர்கள் யார் என்றால், சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டிருக்கின்றானோ அதை முறித்து விடுவார்கள், துண்டித்து விடுவார்கள். அல்லாஹ் தஆலா எதை சேர்க்க வேண்டும், சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றான்? உறவினர்களை சேர்ந்து வாழ வேண்டும், சொந்தக்காரர்களை சேர்ந்து வாழ வேண்டும். மிக நெருக்கமானவர்கள் அவர்களுக்கு ரஹம் என்பதாக சொல்லப்படும். அதாவது மிக நெருங்கிய தொடர்புள்ளவர்கள், நெருங்கிய தொடர்புள்ளவர்கள், இனபந்துக்கள். அடுத்தது கொஞ்சம் தூரமான உறவினர்கள். இவர்கள் அனைவரையும் சேர்ந்து வாழ வேண்டும். அதிலே ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்கள் அவர்களிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும். தன்னுடைய சொந்தக்காரர்கள், சகோதரர்கள், குடல்வாய் ஜனங்கள் என்பதாக சொல்லப்படும். தமிழ்ல சொல்றது அதாவது ரொம்ப நெருக்கமான உறவுடையவர்கள், அவர்களுக்கு அர்ஹாம் என்பதாக சொல்லப்படும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இரத்த பந்தத்துவம் உள்ளவர்கள், இரத்த தொடர்பு உள்ளவர்கள், இரத்த கலப்பு உள்ளவர்கள் என்பதாக சொல்லப்படும். இவர்களிடத்தில் ரொம்ப அதிகமாக அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அவர்களை சேர்ந்து வாழ வேண்டும். பிறகு கொஞ்சம் தூரமாக இருக்கக்கூடிய உறவினர்கள். அதே போன்று மனிதன் தன்னுடைய மனைவி மக்கள், மனைவி கணவனை சார்ந்து வாழ்வது, கணவன் மனைவியை சார்ந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, மக்களை சேர்ந்து வாழ்வது. அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரர்களோடு இணங்கி வாழ்வது, சேர்ந்து வாழ்வது, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, முஸ்லிமான மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இந்த வகையில சேர்ந்து வாழ வேண்டும், கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே 8 விதமான பிரிவுகளை சொல்லி காட்டுகின்றார்கள். 8 விதமான பிரிவுகள். அதாவது ஒரு மனிதன் பிற மனிதனை சேர்ந்து வாழுதல், அவருக்குரிய கடமைகளை உரிமைகளை கொடுத்து வாழுதல் அப்படிங்கிறது. ஹுகூகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்குரிய கடமைகளை செய்தல். ஹுகூகுல் அக்ரிபா, உறவினர்களுக்குரிய கடமைகளை செய்தல். ஹுகூகுல் அவுலாத், மக்களுக்கு வேண்டிய கடமைகள் செய்தல். ஹுகூகுல் அஸ்வாஜ், கணவன் மனைவிக்குரிய கடமையை செய்தல், மனைவி கணவனுக்குரிய கடமையை செய்தல். ஹுகூகுல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்குரிய கடமைகளை செய்தல். ஹுகூகுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுக்குரிய கடமைகள். ஹுகூகுல் கைரில் முஸ்லிமீன், முஸ்லிம் அல்லாதவர்களுக்குரிய கடமைகளை செய்தல். ஹுகூகுல் அசாத்திதா, மாணவன் உஸ்தாதுமார்களுக்கு, ஆசிரியர்களுக்குரிய கடமைகளை செய்தல். எப்படி 8 விதமான கடமைகள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று அது கூட 2 சேரும். அது மனிதர்களுக்கு மத்தியிலே உள்ளது, அல்லாஹ்வுடைய சட்டையா ரசூலுடைய சட்டத்தை நிறைவேற்றுவது. அதை சேர்த்த 10 விதமான கடமைகள். கடமைகள் என்பவை 10 மொத்தம். அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அல்லாஹ்வுடைய சட்டங்களை நிறைவேற்றுதல். ஹுகூகுர் ரசூல், ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு வாழ்க்கை வழியாக சொல்லி காட்டி இருக்கின்றார்களோ அந்த வழியிலே செல்வது, அந்த வாழ்க்கையை மேற்கொள்வது. அதில் எந்த விதமான தப்பும் தவறும் செய்யக்கூடாது. மனிதன் தன்னுடைய மனோ இச்சைப்படி, தன்னுடைய இஷ்டப்படி இந்த கடமைகளில் எதையுமே செய்யக்கூடாது. இந்த 10ல எதையும் செய்யக்கூடாது. என்னுடைய விருப்பம் இப்படித்தான், எனக்கு இதுலதான் லாபம் இருக்குது, இப்படி செய்தால் இந்த கடமைகளை செய்தால் எனக்கு நஷ்டம் வரும் என்று மனிதன் தன்னுடைய சுய விருப்பத்திற்கு எதையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹ் தஆலா சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றான், அதை துண்டித்தவராக முறித்தவராக ஆயிடுவார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் இங்கே. அப்ப உறவினர்களையும் இரத்த பந்தத்துவம் உள்ளவர்களையும் குறிப்பாக சேர்ந்து வாழ்வது இருக்கின்றதே, அது மிக முக்கியமானது. அதை யார் துண்டித்து விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் ஃபாசிகீன்கள், குற்றவாளிகள், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனைக்கு உரியவர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இது தனித்தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் 10ல அல்லாஹ் ரசூல் போக மீதி உள்ள 8 விஷயங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே சேர்ந்து வாழக்கூடிய தன்மை இருக்கின்றது. இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. முன்னால சொல்லி இருக்கிறேன், ஒரு மனிதன் முழுமையாக இஸ்லாத்தில் ஈமானில் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மனிதர் ஈமான் கொண்ட பின்னாலே கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லாஹ் தஆலாவை பற்றி, தீனை பற்றி, ரசூலை பற்றி, மலக்குகள், கியாமத் நாள்
கபருடைய வேதை, நன்மை தீமை, இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் ஈமான் கொண்ட பின்னால் ஈமானுக்கு அடுத்ததாக 4 விதமான காரியங்களை இவர் சரியாக செய்ய வேண்டும். 4ல ஏதாச்சும் ஒன்ன செய்யலன்னா கூட இவர் குற்றவாளியாக கருதப்படுவார், முஸ்லீமாக கருதப்பட மாட்டார். சரியான முஸ்லீம் மூமின் என்பதாக இவர் சொல்லப்பட மாட்டார். 4 காரியங்களை. அதுல முதலாவது இபாதத், வணக்க வழிபாடுகள். பின்னால ஆயத்துல அல்லாஹ் தஆலா விளக்கமா சொல்றாங்க, வணக்கங்களை சரியாக செய்ய வேண்டும், இபாதத்துகளை செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா எந்த வகையான இபாதத்துகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானோ அதுல எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான கூடுதல் குறைவையும் செய்யக்கூடாது. இபாதத் வணக்கம் அப்படிங்கிறதுல, இபாதத் அப்படிங்கிறதுல எது இபாதத் என்று இருக்கின்றதோ அது அவனுக்கு மட்டும் செய்யப்பட வேண்டும், அவன் அல்லாத வேறு யாருக்கும் செய்யப்படக்கூடாது. இபாதத் வணக்கம். அதே போன்று அதுல கூடுதல் செய்யக்கூடாது, குறைவும் செய்யக்கூடாது. உதாரணமா வணக்கம் அப்படின்னு சொன்னா வெறுமே தொழுகை மட்டும் வணக்கம், இபாதத் அல்ல. நோம்பு, ஜகாத், ஹஜ் எல்லாமே வணக்கம் தான், இபாதத் தான். இபாதத் அப்படின்னா வணங்குதல் அல்லது வணக்கம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த வணக்கம்ங்கிறது அது மட்டும் தொழுகை மட்டும் அல்ல. சில பேர் தொழுகை மட்டும் தான் வணக்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இபாதத், நான் இபாதத்தாலியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா தொழுகை மட்டும் இபாதத் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அல்லாஹுடைய சட்டங்கள் கட்டளைகள் எது எது இருக்குன்னா அது பூரா இபாதத் தான். அல்லாஹ்வை திக்ரு செய்யறதும் இபாதத்து தான். அல்லாஹ்வை திக்ரு செய்வதும் இபாதத் தான். திக்ரு செய்யறது பெரிய இபாதத், சொல்ல போனா இபாதத்துகளே ரொம்ப பெரிய இபாதத். ஏன்னா திக்ர் இல்லாமல் எந்த இபாதத்தும் கிடையாது. உதாரணமா தொழுகை இருக்குது, தொழுகை என்பது அது இபாதத்து உடையதாக, திக்ரு உடையதாக இருந்தா தான் அது இபாதத்தாகவே கருதப்படும், தொழுகையாகவே கருதப்படும். அதுல திக்ரு இல்ல, அல்லாஹ்வுடைய திக்ரு இல்லை என்று சொன்னால் அது தொழுகையாக கருதப்பட மாட்டாது. அதனால அல்லாஹ் சொன்னா அகிமிஸ் ஸலாத்த லிஸ்ஸிக்ரி, என்னை ஜிக்ரு செய்வதற்காக வேண்டி தொழு என்று சொன்னார். என்னை ஜிக்ரு செய்வதற்காக வேண்டி தொழுகையை நிலை நிறுத்துவீராக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லி அதை இந்த உம்மத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா கட்டளையாக சொல்லி காட்டுகின்றார். அங்க ஜிக்ரு இல்ல, அது தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக ஆக்கப்பட மாட்டார். அதே மாதிரி தான் நோன்பு, ஹஜ், ஜகாத் எல்லாமே அப்படிதான். கைராத்துகள், தான தர்மங்கள், நல்லவை எது எது இருக்கிறதோ எல்லாத்திலையும் ஜிக்ரு வர வேண்டும். ஜிக்ரு இல்லைன்னு சொன்னா அது இபாதத் என்பதாக சொல்லப்பட மாட்டார். அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையிலே செய்யப்படக்கூடிய பல்வேறு சத்தியம் செய்யறது, ஒப்பந்தம் செய்யறது, உடன்படிக்கை செய்யறது, நசர் நேர்ச்சை செய்யறது, இதெல்லாம் இபாதத்துகள் தான், எல்லாமே இபாதத். அதுல அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் கூட்டாக்க கூடாது. உதாரணமா நசர் நேர்ச்சை செய்யறது இருக்குது, நேர்ச்சி அல்லாஹ்வுக்காக வேண்டி தான் செய்யணும், அல்லாஹ்வை தவிர வேற. ஏன்னா நசர் என்பது ஒரு இபாதத், வணக்கம். இபாதத் என்பது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் செய்யக்கூடாது. முன்னால இய்யாக நஅபுது அப்படிங்கிற அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும் போது இது சொல்லி இருக்கிறது. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகின்றோம் அப்படின்னு சொன்னா நேர்ச்சை செய்யறது உனக்காக செய்யறேன். இந்த உலகத்துல வேற எந்த நபிமாருக்கோ எந்த வலிமாருக்கோ அதை செய்யக்கூடாது. நாகூர் ஆண்டவருக்காக நான் இந்த ஆட்டை நேர்ந்து விட்டுறேன் அப்படின்னு சொன்னா அது ஷிர்காச்சு. நாகூர் ஆண்டவருக்காக வேண்டி நான் இவ்வளவு தர்மம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது ஷிர்காச்சு. நாகூர் ஆண்டவருக்காக வேண்டி நான் ஜிக்ர் செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஷிர்க். அது ஜிக்ர் என்பது அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். சில தவறான தரீகாக்கள் ஷேக்மார்கள் இருக்கிறாங்க, அல்லாஹ்வை தவிர வேறு மனிதர்களை திக்ர் செய்யறது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேரை முஹம்மது 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 அப்படி திக்ர் செய்யக்கூடிய ஒரு தரீகா இருக்குது நம்ம நாட்டுல, தமிழ்நாட்டுல, மெட்ராஸ்ல நிறைய இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரை முஹம்மது முஹம்மது, அல்லாஹ் 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 எப்படி திக்ர் செய்யறோமோ அது மாதிரி முஹம்மது 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 திக்ர் செய்யறது, இது ஷிர்க். இன்னும் சில பேர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காரி ஜீலானி அவங்க ஜிக்ர் செய்ய யா கௌஸ் யா முஹியுத்தீன் அப்துல் காரி ஜீலானி எப்படி 1000 தடவை சொல்றது. இது எவ்வளவு பெரிய ஷிர்க். ஜிக்ர் அல்லாஹ்வுக்கே சொன்னோம். ஜிக்ர் என்பது இபாதத். இபாதத்தை அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் செய்யக்கூடாது. இப்ப அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யறதுனா இபாதத்தை வேற யாருக்கும் செய்யக்கூடாது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல நிறைய பின்னால வரும், இடையில வரும்போது சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய கடமைகளை மனிதன் செய்ய வேண்டும் என்று சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சுன்னத்தான முறைகளை மனிதர்களுக்கு தந்தார்களோ அதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் செய்யக்கூடாது. அதுல மாற்றம் செஞ்சாரு அதுல தவறு செய்தவராக குற்றவாளியாக கருதப்படுவார். எல்லா விஷயங்களிலும் மனிதனுக்கு அது மனதிற்கு பிடிக்காவிட்டாலும் சரி அதை செஞ்சாகணும். நமக்கு பிடிக்காது, ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, அதுக்காக கட்டாயம் செஞ்சேன். மனிதனுக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா இவன் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களின் காரணமாக அது பிடிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். உடை அணிகிறது, நடை உடை பாவனைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் உடை அணிய வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கென்று தனி உடை, பெண்களுக்கென்று தனி உடை. உடை அணிதல் அப்படிங்கிறதுல ஆண்களுக்கு ஒரு உடை, பெண்களுக்கு ஒரு உடை. ஆணுடைய டிரெஸ் பெண் போடக்கூடாது, பெண்ணுடைய டிரெஸ் ஆண் போடக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லானல்லாஹு, அதாவது ஆணுடைய உடையை போடக்கூடிய பெண்களையும் பெண்ணுடைய உடையை அணியக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ் தஆலா சபிக்கின்றான். இன்னொரு ஹதீஸ்ல
அல்லாஹ்வும் சபிக்கின்றான், அல்லாஹ்வுடைய ரசூலும் சபிக்கின்றார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படுவது என்பது மிக பயங்கரமான வேதனை, தண்டனை. அது தண்டனைக்குரிய விஷயம். இப்ப நம்ம பார்க்கிற நாட்டில் மற்ற மனிதர்களை காப்பியடித்து அவர்களை போன்று நடை உடைகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி செயல்படக்கூடிய பல முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம். பெண்களுடைய உடைய ஆண் போட்டுக்கிறார், ஆண்களுடைய பொம்பளைங்க போட்டுக்கிறாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுகூகாத்தில் நம்ம தவறு செய்கின்றோம், அவர்களுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்றோம், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குற்றம் இழைக்கின்றோம் என்பதாக பொருளாகும். அதற்கு கடுமையான தண்டனை உண்டு, கடுமையான தண்டனை உண்டு. விளையாட்டுக்கு கூட அதை செய்யக்கூடாது. இப்படி ஆணுடைய ட்ரெஸ் பெண்ணு போடுறது, பெண்ணுடைய ட்ரெஸ். ஒருத்தர் நாடகத்தில் நடிக்கிறாரு, ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்களை எத்தனையோ பேர் எத்தனையோ ஸ்கூல்கள் அது மாதிரி இருக்குது, அந்த டிராமா அங்க நடக்குது. அந்த காட்சிக்காக வேண்டி ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தையுடைய வேஷம் போட்டுக்கிறது, பெண் குழந்தை ஆண் குழந்தையுடைய வேஷம் போட்டுக்கிறது, அல்லது ஆண் குழந்தை பெண் குழந்தைகள் அடுத்த கவுமுடைய ஒரு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்தில் கடவுள் மாதிரி, அப்புறம் அந்த இது மாதிரி அது மாதிரி மிருகம் மாதிரி, இந்த மாதிரி மாறு வேஷங்கள் போடுவது குற்றம். மாறு வேஷங்கள் போடக்கூடாது. மனுஷனாத்தான் இருக்கணுமே, மனுஷன் மிருகமா மாறக்கூடாது. மனிதன் மனிதனாகத்தான் இருக்கணுமே, மனிதன் தெய்வமாக மாற முடியாது. மனிதன் தெய்வமாக மாறலாம் அப்படிங்கிறான், அது இஸ்லாத்துடைய கொள்கை அல்ல, அது இஸ்லாத்துக்கு நேர் மாறான கொள்கை. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிறான். மனிதன் தெய்வமாக முடியாது. தெய்வம் வேற, மனுஷன் வேற. இப்ப இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்லி இருக்கின்றார்களோ அதை கேட்கணும், கண்டிப்பா அதை கடைபிடிக்க வேண்டும். இது ஹுகூக்குர் ரசூல், ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதே மாதிரி தாடி வைக்கிறது, உடை அணிகிறது, நடை உடை பாவனைகள் அப்படின்னு சுருக்கமா சொல்லப்படும். நம்முடைய நடைமுறைகள், உடை அணிதல், பாவனைகள்னா அந்த போக்குகள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் நம்முடைய உடல் அமைப்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும், நடைமுறைகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களா, அந்த முறைகளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது. அதே போன்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய ஹுகூக்குல் வாலிதை, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏராளமாக இருக்கின்ற, ஒன்றில் ரெண்டல்ல. பின்னால இன்ஷா அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய ஒரு ஆயத்தில் அதனுடைய விளக்கங்கள் வரும். பெற்றோர்களுக்கு, தாய்க்கு தந்தைக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஏராளமாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதன் தாய்க்கும் தந்தைக்கும் கடமையை சரியா செய்யல, அவர் அல்லாஹ்வுடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள், ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யறாரு. வணக்கங்கள்லாம் இபாதத்தெல்லாம் நல்லா இருக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை வழிமுறையை கடைபிடிக்கிறார். ஆனா பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதே இல்லை, அவர்களை மன நோவினைப்படுத்துகின்றார், வேதனைப்படுத்துகின்றார். அவங்களுடைய திருப்தியை இவர் பெறல அப்படின்னு சொன்னா இவருக்கு அந்த அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகளை செய்வதன் மூலமாக எந்த லாபமும் கிடையாது. அதுக்கு ஏதாவது நன்மைகள் தரப்படும் என்று இருந்தாலும் கூட அது ரொம்ப நாளைக்கு பின்னால்தான் அவருக்கு கிடைக்கும். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், ரிலர் ரப்பி ஃபீ ரிலல் வாலித், ரப்புடைய பொருத்தம் தந்தையுடைய பொருத்தத்தில் இருக்கின்றது. சகத்துர் ரப்பி ஃபீ சகத்தில் வாலித், ரப்புடைய கோபம் தந்தையுடைய கோபத்தில் இருக்கின்றது. சுருக்கமான, இதை விட விளக்கம் தேவையில்லை. இது மாதிரி நிறைய ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா ஹதீஸ்களுடைய சாரமும் உள்ளடக்கப்பட்ட ஒரு சின்ன ஹதீஸ் இது. தந்தை மக்களின் மீது பொருத்தம் உடையவராக, திருப்தி உடையவராக இருந்தால் தான் ரப்பு பொருந்தி கொள்ளுவார். இவர் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வலியுள்ளவா இருந்தாலும் சரி, நபியா இருந்தாலும் சரி, தந்தை தாயும் பொருந்தி கொள்ளவில்லை என்று சொன்னா ரப்பு பொருந்தி கொள்ள மாட்டான். தந்தையும் தாயும் கோபமா இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் கோபம். அவர் எவ்வளவு பெரிய வலியுள்ளவா இருந்தாலும் சரி, அந்த கோபத்திற்கு இலக்கானவராக ஆகக்கூடிய நிலையை அல்லாஹ்தாலா ஏற்படுத்திடுவார். அது உலகத்திலே காட்டிடுவோம் அல்லாஹ்தாலா. அதே மாதிரி அந்த பெற்றோர்களுக்கு மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய மனம் வருத்தப்படும்படியாக எந்த ஒரு சின்ன காரியத்தையும் செய்து விடக்கூடாது. அவங்களுடைய இஷ்டத்துக்கு தான் செய்யும் எதையும். அப்படி செய்தால்தான் அதுல நன்மை உண்டு. வெளித்தோற்றத்துல முதலாவதாக பார்க்கும் பொழுது அது நமக்கு கஷ்டமா தெரியுது. மகனுக்கு பொண்ணு பேசுறாங்க, இந்த பொண்ணு தான்ப்பா நீ கட்டிக்கணும் அப்படின்னு தாயை தாப்பன்னு சேர்ந்து முடிவு பண்ணி சொல்றாங்க. இல்ல அந்த பொண்ணு எனக்கு வேண்டியது இல்லை, எனக்கு அப்படி சிகப்பா இருக்கணும், நெட்டையா இருக்கணும், குட்டையா இருக்கணும், படிச்சவளா இருக்கணும், அப்படிலாம் எப்படியாவது நிபந்தனை போடுறாங்க பசங்க. இப்ப இந்த காலத்துல அப்படித்தான் நடக்குது. என்ன, எனக்கு வயசு சரியான வயசாயிருச்சு, பருவ வயசாயிருச்சு, சிந்திக்கக்கூடிய திறமை இருக்குது, நான் படிச்சுட்டேன், பெரிய உத்தியோகம் பாக்குறேன், எனக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய சிந்தனை இருக்கும்போது நீங்க என்ன எனக்கு பொண்ணு பாக்குறது அப்படின்னு சொல்றான். இப்ப மகன் தாப்பனார்ட்டையும் தாயார்ட்டையும், நானே என் பொண்ணை பாத்துக்கிறேன், எனக்கு வேண்டிய பொண்ணை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப தாயும் தகப்பனும் ஒரு பொண்ணை பார்த்து இந்த பெண்ணை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க.
ரொம்ப ஆய்வு செய்து திடீர்னு தகுதி இல்லாத பெண்ணை கட்டி வச்சாங்கன்னு சொன்னா கொஞ்சம் மகன் சொல்லலாம், அது வேற விஷயம். மகனுக்கு எந்த பொண்ணு தகுதியா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்க, பார்த்த பின்னால் நிக்காஹ் செய்வதற்காக அதுலதான் லாபம் இருக்கு. இப்ப இந்த மகனுக்கு அது பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட, மன பொருத்தம் இல்லை என்று சொன்னா பின்னால் அல்லாஹால அதை பொருத்தம் உள்ளதாக ஆக்கி வைப்பாயே. பெற்றோருக்கு கட்டுப்பட்டதின் காரணமாக அந்த பெண்ணை கணவனுக்கு கட்டுப்பட்ட பெண்ணாக அல்லாஹால மாத்தி வச்சிரும். அதே போன்றுதான் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, மகளோ மகனோ தந்தைக்கும் தாய்க்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய விஷயத்துல எல்லா விஷயங்களும் இதே மாதிரி செய்யும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது, அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவது, மனைவி கணவனுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்றுவது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை தெளிவாக சொல்லுகின்றான். வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். அந்த பெண்களுக்கு எப்படி உரிமைகள் கடமைகள் இருக்கணுமோ, அந்த ஆண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கணும், அதே போன்று ஆண்களுக்கும் பெண்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. ரெண்டு பேருக்கு சேர்த்து அந்த ஒரே ஒரு சிறிய ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பெண்களுக்குரிய கடமைகளை போன்றே ஆண்களுக்கும் இருக்கின்றன என்று சொல்லுகின்றான். பெண்களை கணவன் என்ன பண்றான், மனைவி மட்டும் கடமைகளை செய்ய வேண்டும், தான் சொன்னதெல்லாம் செய்ய வேண்டும் கணவன் எதிர்பார்க்கிறான். அது மட்டும் கிடையாது, மனைவிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டுமோ அதை கணவனும் செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் அவன் குற்றவாளி. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அவளுக்கு சரியான உணவு கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடமைகளை சொல்லும்போது இப்படி சொல்லுகின்றார்கள். நீ எதை சாப்பிடுகின்றாயோ அதை அவளுக்கும் கொடுக்க வேண்டும், எதை உடுத்துகின்றாயோ அதை கொடுக்க வேண்டும், என்னென்ன வசதிகள் நீ செய்து கொள்ளுகின்றாயோ அதையெல்லாம் அவளுக்கு கொடுக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவளை அதாவது கண்டிக்க வேண்டிய நிலை இருந்தால் அதை அல்லாஹ் தஆலா 3 விதமாக சொல்லி காட்ட பின்னால் அது வரும், ரொம்ப நாளைக்கு பின்னால் அது வரும் இன்ஷா அல்லாஹ். அது சொல்லுவோம் எப்படி எப்படி எல்லாம் கண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. முதலாவதாக உபதேசம் செய்ய வேண்டும், பிறகு அவளை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வைக்க வேண்டும், பிறகு அவளை அடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி அடிக்கக்கூடிய நிலை நிர்பந்தம் ஏற்பட்டால் முகத்தை நீ தவிர்த்துக் கொள் அப்படின்னு சொல்றாங்க. முகத்தில் அடிக்காது, முகத்தை தவிர மற்ற இடங்கள்ல நீ அப்படி அடிப்பது கைர முபர்ரஹின், காயம் படாமல் அடிக்க வேண்டும். அப்படின்னா ஊம குத்து குத்துறதுன்னு அர்த்தம் இல்ல, வலிக்கிற மாதிரி லேசா அடிக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்து. லேசா அடிக்கணும், அதாவது அவ ஏதாச்சும் நம்ம தப்பு செஞ்சா கணவனுடைய சொல்லை கேட்காவிட்டால் அடிப்பான் அப்படிங்கிற ஒரு பயம் வரணும், அவ்வளவு. அதுக்காக வேண்டி அடிக்கிறது, காயம் படாமல் அடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த அடிப்பதின் மூலமாக துன்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். ஒருத்தன் காயம் படாம அடிக்கணுங்கிற ஹதீஸை வச்சுக்கிட்டு வேகமா குத்துற, காயமே படுறதே கிடையாது, ஆனா அடி பலமான அடி, 10 நாளைக்கு எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் அதனாலதான் அதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய உலமாக்கள் சொல்லுகின்றார்கள், துன்பம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அடி. அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, ஒரு துணியை மேல கிடக்கக்கூடிய துண்டு இருக்குல்ல, துணியை முறுக்கிக்கிட்டு அதை லேசா அடிக்கணும். அப்படி அடிச்சா யார் பயப்படுவாங்க? இப்போ துணியை முறுக்கிக்கிட்டு அப்படி அடிக்கிறது அப்படி. அல்லது ஒரு சின்ன குச்சியின் மூலமாக லேசா, இந்த விளக்கு மாத்து குச்சி இருக்கு பாருங்க, தொடப்ப குச்சி, அது மாதிரி குச்சியில அப்படி லேசா அடிக்கிறது, அதுதான் அடிய கைர முபர்ரஹ் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வல்லாத்தி தகாஃபூர ருஷூஸஹுன்ன, அந்த பெண்கள் கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய நிலையை நீங்கள் பயந்தால் முதலாவதாக நீங்கள் உபதேசம் செய்யுங்க. இந்த மாதிரிலாம் நீ கணவனுக்கு கட்டுப்படாமல் இருக்கக்கூடாது, எனக்கு நீ கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ் தஆலா இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு ஹதீஸ் எல்லாம் சொல்லி காட்டணும் முதல்ல. ஆனா இந்த காலத்துல ஹதீஸ் எல்லாம் சொன்னா அதை உங்கள்கிட்ட வச்சுங்க அப்படின்றாங்க. அதனால இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜிஇ, படுக்கையிலே அவர்களை வெறுத்து விடுங்கள் அப்படிங்கிறான். 2 பேரும் ஒன்னா படுக்காதீங்க அப்படிங்கிறார். ஒன்னா படுக்காதீங்க அப்படிங்கிற அர்த்தம் அல்லவா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரயீஸ் முஃபஸ்ஸிரின், விளக்க உரையாளர்களிலே முதன்மையானவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரத்யேகமான துஆவை பெற்றவர். அவங்க சொல்றாங்க, ஐயு வல்லியஹா லஹரஹு ஃபில் மல்ஜஇ, அதாவது படுக்கையில 2 பேரும் ஒன்னா தான் படுக்கணும், அவ முகத்துக்கு நேராக முகம் வச்சு படுக்காம முதுக காட்டிக்கிட்டு படுக்கணுமா? அதே எப்படி சும்மா இருக்க முடியுமா? முதுக காட்டிக்கிட்டு படுக்கணும். ஐயு வல்லியஹா லஹரஹு, இவனுடைய முதுகை அவளுக்கு காட்டிக்கிட்டு படுக்கணும், திருப்பிட்டு படுத்துக்கணும். ஒரே படுக்கையில எப்பவும் போல, ஆனா அவள்கிட்ட பேசக்கூடாது, பேசாம முதுக காட்டிக்கிட்டு படுத்துக்கணும் அப்படின்னு விளக்கம் சொல்றாங்க. அந்த வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி அப்படிங்கிறது படுக்கையில வெறுக்கிறது அப்படின்னு சொன்னா பாய்த்தலான்லாம் சொல்லிட்டு பள்ளியாசலுக்கு போயிருதுன்னு அர்த்தம் இல்ல. வீட்டுல தான் படுக்கணும், ஒரே பாயில தான் படுக்கணும், அவளோட பேசக்கூடாது, உடல் உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சில பேர் சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க சொல்றாங்க, இல்ல உடல் உறவு கொள்றதெல்லாம் தடுக்க கூடாது, அதை செய்யணும், ஆனா பேசக்கூடாது, கொஞ்சம் கண்டிஷனா இருக்கணும், கொஞ்சம் கோபமா இருக்க முடியும், ஒரு மாதிரி முறைப்பா அப்படின்னு மாதிரி, அது மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி. அதுக்கும் சரியா வரல அவ,
மூணாவது கட்டம் வலுரிபூஹுன்ன, அந்த பெண்களை அடியுங்கள். அந்த அடியுங்களுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள், காயம்படாமல் அடியுங்கள், லேசாக அடியுங்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுக்கு சரியா வந்துட்டா கண்டிப்பா சரியா வந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப வலுரிபூஹுன்ன ஃபில் வலுரிபூஹுன்ன ஃபைன் அதானகும் ஃபலா தது அலைஹின்ன சபீலா. இந்த மூன்று விஷயங்கள் ஏதாவது ஒண்ணுல கட்டுப்பட்டு வந்துட்டா அதுக்கு மேல நீங்க வரம்பு மீறாதீங்க. அந்த பெண் அதிகமா நீ முதல்ல நேத்தே இந்த மாதிரி பண்ணல, இன்னைக்கு என்ன நீ வந்து என்கிட்ட இது பண்ற அப்படின்லாம் சொல்லக்கூடாது. மூணாவது நாள் சரியா வந்துட்டா, 2 நாள் கொஞ்சம் கிசு புரிஞ்சு 3வது நாள் சரியா வந்துட்டானா சரி அப்படின்னு பேசாம விட்டுறணும். திரும்ப திரும்ப முன்னாள் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. என்ன திருப்பி சொல்லிட்டே இருக்கிறீங்க, இனிமேல் பேச மாட்டேன், அவ போயிடுவா. அப்புறம் இவர் பின்னால போகணும். அதனால அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதோட உற்றன் முடிச்சுக்கணும். பையன் அத்தானக்கும் பலா தபு அலைஹின்ன சபீல. சரி, அப்படியே ஒத்து வரல 2 பேத்துக்கும், இந்த மாதிரி உபதேசம் எதுவுமே சரியா வரல, அடிச்சு பார்த்துட்டா ஒன்னும் நடக்கல, அடிக்க ரொம்ப பந்து மேல எவ்விக்கிட்டே போகுது அப்படின்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டா அல்லாஹ் தஆலா அடுத்த அந்த ஆயத்துல சொல்ற, பின்னால வல்முஸ்னாத்துல அது வருது. அவளுடைய தரப்புல இருந்து ஒரு ஹக்கம், ஒரு நீதியாளரையும், மாப்பிள்ளையோட தரப்புல இருந்து ஒரு நீதியாளரையும் கூப்பிட்டு 2 பேரும் சமாதான பேச்சுகளும் நடத்தணும். எப்படி 2 பேரும் ஒத்து வாழ்றதுக்குள்ள முறைகளை செய்யணும். அந்த பேச்சுல சரியா வரல அப்படின்னு சொன்னா அப்புறம் 2 பேரும் கட் பண்ணிக்க, தலாக் சொல்லிட வேண்டியது என்று அல்லாஹ் தஆலா இத்தனையும் சொல்லுகின்றான். முதல்ல வந்து உபதேசம் செய்யணும், அதுக்கு பின்னால படுக்கையில வெறுக்கணும், அப்புறம் லேசா அடிக்கணும், அதுக்கு பிறகு சமாதான பேச்சுகள் நடக்கணும். அதுலயும் சரியா வரலன்னா பிரியணும். இப்ப எடுத்த உடனே ஏதாச்சும் டீ போட்டு வா, சுடுதண்ணி வச்சுட்டா வரல அப்படின்னு சொன்னா நீ தலாக் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அதாவது சட்டங்கள் தெரியாதனால, அல்லாஹ்வுடைய பயம் இல்லாதனால, ஹுக்கூகாத்துகள் என்ன செய்யணுமோ, மனைவிக்கு என்ன செய்யணும், கணவனுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியாதனால வரக்கூடிய பிரச்சனை. அப்படியே கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் வந்து அந்த சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டானே அதுல சேர்ந்தது. இதே போல நிறைய இருக்குது. ஹுக்கூக்குல் ஜார், பக்கத்து வீட்டுக்காரர்கள் செய்ய வேண்டிய கடமைகள், உஸ்தாதுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், எஜமானுக்கு அதாவது முதலாளிக்கு தொழிலாளி செய்ய வேண்டிய கடமைகள், தொழிலாளிக்கு முதலாளி செய்ய வேண்டிய கடமை. ஒரு முதலாளிட்ட வேலை பாக்குறாங்க, வேலைக்காரவங்க தான் எப்பவுமே நமக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு முதலாளி நினைக்க கூடாது. முதலாளியா இருக்கக்கூடிய ஒரு எஜமானா இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு என்ன கடமைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்றார்கள். ஒருத்தர் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருந்தார். ஒரு எஜமான் தன்னுடைய அடிமையை அடித்துக் கொண்டிருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போனவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவரை அதட்டினாங்க. அபூ மஸ்ஊத் என்று அவருடைய பேரு. இந்த அடிமையுடைய விஷயத்துல சத்தம் போட்ட உடனே திரும்பி பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கிறாங்க. அப்படி அடிச்சவர் அப்படி நிறுத்திட்டார். இவருடைய விஷயத்துல நீ அல்லாஹ்வை பயந்து கொள்வாயாக, இவர் மீது உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ அதே போன்று அல்லாஹ்வுக்கு உன் மீது உரிமை இருக்கின்றது. நீ எப்படி அடிக்கிறாய் அது மாதிரி அல்லாஹ் ஒன்னு அடிக்க முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால அடிமையுடைய விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருந்து கொள் என்பதாக சொன்ன பொழுது, யா ரசூலல்லாஹ் நான் அல்லாஹ்வுக்காக இந்த அடிமை உரிமை விட்டுறேன். அவருக்கு எவ்வளவு பக்தி இருந்திருக்கும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோபத், அவருடைய சகவாசம் இருந்ததின் காரணமாகவும் அல்லாஹ்வுடைய பக்தி நிறைந்திருந்ததின் காரணம், தக்வா நிறைந்ததன் காரணமாகவும் உடனே அந்த அடிமை உரிமை விட்டுட்டார். இது ஒரு முதலாளி அடிமைகளுக்கு, தன்னுடைய தொழிலாளிகளுக்கு செய்ய வேண்டிய, தனக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அவருக்கு சரியாக சம்பளம் கொடுக்க வேண்டும், சரியாக உணவு கொடுக்க வேண்டும், எவ்வளவு நேரம் வேலை என்று பேசப்பட்டு இருக்கின்றது அவ்வளவு நேரம் வேலை வாங்கணும், அதுக்கு மேல வேலை வாங்கக்கூடாது. அவரா விருப்பப்பட்டு செஞ்சாருன்னா அது வேற விஷயம். இவரா நிர்பந்தம் பண்ணி வாங்குவது முறையல். அது அவருடைய கடமையை, அவருடைய உரிமையை பறிப்பதாக ஆகும். இப்படியெல்லாம் எஜமானர்கள் அடிமைகளுக்கு, வேலைக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. ஏதாவது அந்த வேலைக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலைகளிலே பலுவான வேலையை இவர் கொடுத்து விட்டார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதெல்லாம் செஞ்சு காட்டி இருக்கிறாங்க. பலுவான வேலையை கொடுத்து விட்டா இவர் சேர்ந்து அதுக்கு உதவி செய்யணும். ஒரு பெரிய பண்டல் இருக்குது, ஒரு பெரிய மூட்டை இருக்குது, அதை தூக்க சொல்றாரு, அந்த வேலைக்காரரால் அதை தூக்க முடியல என்று இருந்தா இவர் போய் சேர்ந்து தூக்கணும். நான் முதலாளி நீ என்ன சொல்றேன் தூக்க மாட்டேங்கிறேன், இன்னொரு ஆளா கூட்டுவா அப்படின்னு சொல்லக்கூடாது. இவர் சேர்ந்து தூக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து இருக்கின்றார்கள். அவங்களும் சேர்ந்து தூக்குவாங்க, சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒரு போருக்கு போய்விட்டு வரும் பொழுது ஒரு இடத்துல தங்கினாங்க. எல்லாரும் அந்த இடத்துல சமையல் செய்யறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது. எல்லாரும் ஆளுக்கு ஒரு தண்ணி, ஒருத்தர் கொண்டு வந்தாரு, ஒருத்தர் மாவு குழைச்சாரு, ஒருத்தர் ரொட்டி சுட ஆரம்பிச்சாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரும் ஒரு வேலை செய்வீங்க, நான் என் பங்குக்கு ஒரு வேலை செய்யறேன், நான் போய் விறகு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு போனாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் யார்?
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சும்மா இஷாரா செய்தா போது தங்களுடைய உயிரையே தியாகம் செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. சொல்றாங்க போர்ல உஹது போர் நேரத்துல யார சூழல்லாம் இதோ இந்த தெரியக்கூடிய கடல்ல நீங்கள் எல்லாம் குதித்து மூழ்கி விடுங்கள், இறந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க உடனே குதிச்சிருவோம். இந்த நெருப்பிலே விழுந்து நீங்கள் மடிந்து விடுங்கள் என்று நீங்கள் சொன்னா அவங்க உடனே மடிந்து விடும் அப்படின்னு சஹாபாக்கள். அந்த மாதிரி தலைவர் உலகத்துல யாருமே கிடையாது. அந்த மாதிரி தலைவருக்கு கட்டுப்படக்கூடிய தொண்டர்கள் யாரும் கிடையாது உலகத்துல. இப்பெல்லாம் சும்மா நெருப்ப வச்சு பத்திக்கிறா அப்படின்னு சொன்னா இது ஒரு மடத்தனமான வேலை. ஆனா அது உண்மையிலேயே ரிஸ்க், அல்லாஹ் தஆலாவுடைய ரசூலுடைய பேரின்ப காதலின் காரணமாக ஏற்பட்ட ஒரு கட்டுப்பாடு. அந்த மாதிரி அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விறகு சுமந்துட்டு வந்திருக்கிறாங்க, தண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க வீட்டுக்கு வந்தா என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவங்களுடைய செருப்பை அவங்களே ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, தச்சுக்குவாங்க, வீட்டு வேலைகளை செய்வாங்க, தண்ணி கொண்டு வருவாங்க என்றெல்லாம் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார்கள். இதெல்லாம் வீட்டு கடமைகளை செய்ய வேண்டும். எஜமானா இருக்கக்கூடியவர், தலைவராக இருக்கக்கூடியவர் தொண்டர்களுக்குரிய கடமை, எஜமானா இருக்கக்கூடியவர் வேலைக்காரர்களுக்குரிய கடமை, வேலைக்காரர்கள் முதலாளிக்குரிய கடமை. அதே மாதிரி வேலைக்காரர்கள் என்ன செய்ய வேணும்? அவருக்கு ஒரு 8 மணி நேரம் நீ வேலை பார்க்கணும் நீ சொல்லுனா 8 மணி நேரம் எப்ப போகும்னு பார்த்துட்டு இருக்க கூடாது. 8 மணி நேரம் முழுசா வேலை செய்யறவர் அவருக்குரிய கடமை. 4 மணி நேரம் வேலை செய்யறது, 4 மணி நேரம் வேலையை 8 மணி நேரம் செய்யறது. இப்படித்தானே செய்யறாங்க. இப்ப நிறைய பாக்குறான், ஆசாரி வர்றான், அவன் இங்க வந்த பிறகுதான் அந்த கத்தியை தீட்டுவான், அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் தீட்டிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும். இந்த 1/2 மணி நேரத்துக்கு நம்மகிட்ட தான் சம்பளம் வாங்குவான். கொத்தனார் வர்றான், அவன் எல்லாத்தையும் வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு எல்லாம் எடுத்து வச்சு அந்த இதெல்லாம் மூட்டை கிட்ட எல்லாம் பிரிச்சு எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு சேர்த்து நம்மகிட்ட காசு வாங்குவான். எவ்வளவு பெரிய அநியாயம்! இஸ்லாம் அதையெல்லாம் தடை செய்கின்றது. இதெல்லாம் அநியாயம். யாரிடத்தில் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதை யார் முறிக்கின்றார்களோ, உடைத்து விடுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் குற்றவாளிகள் என்பதை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றார். சொல்லப்பட்ட இந்த 10 ஹுக்கூகாத்துகள், கடமைகள், அதை கட்டாயமாக ஒரு முஸ்லிம் நிறைவேற்ற வேண்டும். இங்க அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ஐயூஸல, சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டானோ அதை முறித்து விடுகின்றார்கள். அந்த கெட்டவர்களை பற்றி, நரகவாசிகளை பற்றி, தீயவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். சேர்க்கப்பட வேண்டும் என்று எதை அல்லாஹ் கட்டளையிட்டான், அதுல இப்ப சொல்லப்பட்ட இந்த 10 ஹுக்கூகாத்துகள் யாருக்கு, 10 நபர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதோ சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டவை. இன்னொரு அர்த்தம், இரண்டாவது ஒரு அர்த்தம், மூமின்களுடன் சேர வேண்டும், மூமின் அல்லாதவர்களுடன் சேரக்கூடாது என்று அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் மூமினீன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் மூமின்களை தவிர காபிர்களை உங்களுக்கு நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்துல சொல்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தகிது பிதானத்தம் மின் தூனிக்கும் என்று ஒரு இடத்துல சொல்றோம். உங்களை தவிர, அதாவது மூமின்களை தவிர வேற யாரையும் உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். உங்களுக்கு பிஏ, பர்சனல் அசிஸ்டன்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் உங்கள் அல்லாதவரை வேற யாரையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுல பலவிதமான தீமைகள் ஏற்படுகின்றது. அது பின்னால் ஆயத்துல வரும், அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அந்த மாதிரி மூமின்களை மட்டும் நமக்கு நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனால காபிர்களோடு மற்ற இனத்தாரோடு சேர்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. மனிதன் என்ற அடிப்படையில் மனித தன்மையோடு அவர்களிடத்தில் பழக வேண்டும். அவங்க நோய் வந்துச்சு விசாரிக்கிறது, இறந்து போயிட்டாங்க போய் பார்க்கறது, துன்பப்பட்டார்கள் உதவி செய்யறது, பொருள் வேணும் உதவி செய்யறது, இதெல்லாம் செய்யலாம். இது மனித தன்மையுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய விஷயங்கள். மூமின்களை போன்று நேசத்தோடு, மன நெருக்கத்தோடு, அதாவது கல்வில பாசத்தோடு இருக்கக்கூடிய நிலை மூமின்கள் தவிர வேற யாரிடத்துல இருக்கக்கூடாது. இது சஹாபாக்களுடைய தன்மை என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஒரு இடத்தில் ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியிலே அவர்கள் பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களிடத்தில் அவர்கள் கொஞ்சம் கடுமையானவர்கள். அஷித்தாஉ அலல் குஃபார், குஃபார்கள் மீது அவர்கள் ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பார்கள். ஆனா மனித தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல அவர்கள் உபகாரம் செய்வார்கள். அது நிறைய சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதுவும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டது. மூமின்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன்னொரு மூன்றாவது ஒரு அர்த்தம், அந்த யூசல யூசல, சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதை கட்டளையிட்டு இருக்கின்றன அப்படின்னு சொன்னா, நீங்களே மூமின்களே நீங்கள் உங்களிலே ஒருவருக்கொருவர் சேர்ந்து வாழுங்கள், அதாவது ஒற்றுமையா இருங்கள். வாத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்கள் பற்றி பிடியுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆன். அல்லாஹ் சொன்ன ஒற்றுமையான தன்மை, இதை பற்றி பிடியுங்கள் என்று பொருள். உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்திக் கொண்டு பிரிந்து விடக்கூடாது. இப்போ உங்களுக்கு மத்தியிலேயே நீங்கள் மூமின்களுக்கு மத்தியிலே சேர்ந்து வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டிருக்கின்றார். நீங்கள் தனாசு, அதாவது கருத்து வேறுபாடு கொண்டு ஒருவருக்கொருவர் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடாது.
என்ற இந்த 3 விதமான கருத்துக்களை, அதாவது அன்யூசல மா அமரல்லாஹு பிஹி அன்யூசல, சேர்க்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ் எதை கட்டளையிட்டு இருக்கின்றானோ என்று சொன்னால், முன்னால் சொல்லப்பட்ட அந்த 10 ஹுகூகாத்துகள், கடமைகளை, உரிமைகளை சேர்ந்து வாழ வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, மூமின்களிடத்திலே நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது ஒன்று. உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது ஒன்று. இதை யார் துண்டிக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்கள் பாசிகீன்கள், காபிரீன்கள், நரகத்திற்குரியவர்கள், தண்டனைக்குரியவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி, அது மாதிரி மூமினான மனிதர்கள் இருந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். மேலும் அந்த குற்றவாளிகள், பாசிகீன்கள், அல்லாஹ் வழி தவற செய்யக்கூடியவர்கள், அந்த மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், பூமியிலே அவர்கள் குழப்பம் செய்பவர்களாக இருப்பார்கள். இந்த பாவங்களின் காரணமாக, குஃபுரின் காரணமாக, யார் யார் குஃபுர் உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பூமியிலே குழப்பம் செய்யும். குஃபுரின் காரணமாகவே குழப்பம் ஏற்படும். வெளித்தோற்றத்தில் அவர்களை பார்த்தா அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்னு நம்ம சில பேரை சொல்றோம் பாருங்க. அவர் குஃபுர் உடையவராக இருப்பதே குழப்பம் தான், ஃபசாது தான். குஃபுர் உடையவராக இருப்பதே ஃபசாது. பூமியிலே குழப்பம் உடையவர்களாக அவர்கள் இருப்பார், குழப்பம் செய்வார்கள். ஏன்னு கேட்டா, அசலிலேயே அல்லாஹ் தஆலாவுடைய அஹ்து, அந்த ஒப்பந்தத்தை, உடன்படிக்கை அவர்கள் முறித்து விட்டார்கள் இந்த உலகத்தில். அதன் காரணமாக குழப்பவாதிகளாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். அத்தகையோர் நஷ்டவாளர்கள், ஆகிரத்திலே நஷ்டவாளர்கள். இந்த உலகத்தில் லாபம் கிடைக்கலாம், ஆகிரத்தில் அவர்கள் நஷ்டவாளர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதன் காரணமாக, அவனிடத்தில் செய்த ஒப்பந்தம், உடன்படிக்கையை முறித்து விட்டதின் காரணமாக அவர்கள் மிகப்பெரிய நஷ்டவாளர்கள். இந்த உலகத்திலே ஈமானின் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய கட்டளைகளை கொடுத்து ஒரு வியாபாரத்தை நமக்கு தந்திருக்கின்றான். அந்த வியாபாரத்திலே தோல்வியுற்றவர்கள் நஷ்டவாளர்கள். அவர்களுக்கு அந்த நஷ்டத்தினுடைய விளைவு கியாமத் நாள் ஆகிரத்தில் அவர்களுக்கு தரப்படும். அந்த நஷ்டம் நிரந்தரமாக அவர்களுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா உலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளர்கள், வெற்றியாளர்கள் அல்ல, லாபம் பெறக்கூடியவர்கள் அல்ல என்பதாக அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். எனவே மூமினாக இருக்கக்கூடியவர்கள் இதற்கு நேர் எதிராக அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றானோ சேர்ந்து வாழ வேண்டும் என்று அதை செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.